ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீரை வச்சு ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான், மலாய் பன்னீர் டிக்கா. மலாய் பன்னீர் டிக்கா வீட்டிலேயே ரிச் அண்ட் க்ரீமியாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவை நம்ம பார்த்துடலாம். ஒரு கேப்சிகம், 200 கிராம்ஸ் பன்னீர், ஒரு ஆனியனை நல்லா குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதுதான் நமக்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன், பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, 1/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், சால்ட் தேவையான அளவு, லெமன் ஜூஸ். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பல்ஜஸுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் கேப்சிகம் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த க்ரீமியாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் இதில் பன்னீரில் எல்லா இடத்துலையும் கோட்டார மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா எல்லா இடத்துலையும் போய் ஒட்டி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நமக்கு பன்னீர்லாம் சாஃப்டாக இருக்கும் அண்ட் அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் நமக்கு நல்லா என்ஹான்ஸ் ஆகி காட்டும். ஸோ இப்போ நான் 30 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இதில் நம்மளோட எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் இது பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கேப்சிகம், ஆனியன், பன்னீர் அந்த மாதிரி ஒரு ரோவாக நமக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இதில் நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேசிக்காக அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்ககிட்ட கலர் கேப்சிகம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் கேப்சிகம், பன்னீர், ஆனியன், கேப்சிகம், ஆனியன், பன்னீர், கேப்சிகம் இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்டிக்லேயும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் பட்டர் தடவிருக்கேன். இப்போது அந்த ஸ்டிக்கை நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம மேலே பட்டர் நம்ம ஊற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம எவ்ரி 1 மினிட் நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைட்லேயுமே நமக்கு அந்த ஃப்ளேவரோட கலந்து அந்த ரோஸ்ட் ஆகியிருக்கிறது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா சைட்லேயும் திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இது பட்டரில் தான் நான் இது பண்ணியிருக்கேன். பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா சைடும் 4 சைடுமே நம்ம திருப்பி திருப்பி விட்டுட்டோன்னா வெஜிடபிள்ஸ், பன்னீர் எல்லாமே நமக்கு இதுவாகிடும். அதை எடுத்துடலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பேனில் வெறும்னா பன்னீர் வைக்கிறேன். பன்னீர் வெஜிடபிள்ஸ் நம்ம அந்த மாதிரி ஸ்டிக் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதிலே வெஜிடபிள்ஸ் அண்ட் பன்னீரை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுவுமே நல்ல ரோஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் நம்ம எல்லா சைடுமே திருப்பி திருப்பி விடணும். இதையும் நம்ம பிளேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பர்வான மலாய் பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. மேலே நான் அந்த க்ரீமி இருக்குல்ல, நம்ம அந்த மிக்ஸ் பண்ண க்ரீம் இருந்துச்சு, அதை நான் கொஞ்சம் விட்டுருக்கேன். ஸோ அது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதோட சாப்பிட்டு பாருங்கள். கூடவே நம்ம மின்ட் சட்னி தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப். Thank you.